எங்கள் ஊர் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒசரவெலை ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான், எங்கள் அப்பா, என் தம்பி, தங்கச்சி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் 11 அப்போ முடித்த உடனே காலேஜில் சேர்க்கணும். என்னை காலேஜில் சேர்க்குற வரைக்கும் எங்கள் அப்பாவால் பணம்லாம் கட்ட முடியாது. நான் முடித்து வர்ற வரைக்கும் அவ்வளோ அது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு குமாஸ்தா வேலை பார்க்குறாரு, கணக்கு பிள்ளை வேலை, 20 ரூபா சம்பளம் மாதம். ஸோ எங்களால் வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எங்கள் அப்பாட்ட கேட்டு நான் படிக்கணும்ப்பா காலேஜில்னு சொல்கிறப்போ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அவர் என்னுடைய மாமா திருவனந்தபுரத்தில் பேட்டையில் இருந்தார். அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வர்றாரு. எப்படி வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பூரா தேங்காய் எண்ணெய் தடவி, பிசு பிசுக்கின்ற தலை, முழங்காலுக்கு இருக்கிற வேஷ்டி, காலில் செருப்பு இல்லை, பானைக்குள்ளே மடக்கி வச்சுருந்த சட்டையை போட்டுட்டு தான் நான் வந்தேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி கொள்ள தூரம் நடந்தே போகிறோம் வீடு வரைக்கும். எங்கள் மாமா இருந்தார். எங்கள் மாமாவுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலன்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரியல நான் வந்தது. ஆனால் எங்கள் மாமிக்கு சுத்தரவாக என்னை பிடிக்கலை. ஆனால் எங்கள் மாமா கடன் பட்டிருக்காரு எங்கள் அப்பாவுக்கு. சின்ன வயசில் எங்கள் அப்பா தான், அவர் ஒரு சின்ன அச்சகம் வச்சுருக்கிறார். ரொம்ப பிரபல்யம் இல்லாத ஒரு அச்சகத்தை வச்சு அவர் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. அவர் எங்கள் மாமாவுக்கு தட்ட முடியல எங்கள் அப்பாவுடைய வேண்டுகோளை. அதனால் அரை மனசாக எங்கள் அப்பா அப்படிலாம் பெர்மிஷன்லாம் கேட்கல, விட்டுட்டார். என் கையில் 1 ரூபாயை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோ, ஆனால் செலவு பண்ணிடாத, மாமே பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அன்னைக்கு நைட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு என் நிலைமை என்ன அப்படின்றது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு எனக்கு பழைய சோறு, ஊற வச்ச சோறும் கொஞ்சம் ஊறுகாயும் தான் கிடச்சிச்சு. அவங்கெல்லாம் சாம்பார், சுட சுட சாம்பார் சோறு சாப்பிட்டாங்க, அப்பளம் வச்சு சாப்பிட்டாங்க. அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் யார் அப்படின்றத. அவமானம், வேதனை அப்படின்றதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அவங்க வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். மாடு மாதிரி தண்ணியை இறைச்சி கொண்டாந்து ஊற்றணும், வீடை பூரா கூட்டி விடணும். இந்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். மூத்த பிள்ளை ராமலட்சுமிக்கு நான் கணக்கு சொல்லி கொடுக்கணும், அவள் வீட்டு பாடத்தையும் நான் செய்யணும். அதுக்கப்புறம் சமயக்கட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் நான் படுக்க போகணும். அந்த வராண்டாவில் நான் படுத்துக்குவேன். அதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி என்னென்னா, ஊற வச்ச சோறும் ஊறுகாயும் தான். இதுதான் என் லைஃப்பாக இருந்தது. ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். நான் என்னை கொண்டு போய் இலக்கியம், பிஏ இலக்கியத்தில் சேர்த்து விட்டாங்க, ஆங்கில இலக்கியத்தில். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நம்ம படிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய லைஃப்பில் அப்படி நான் போயிட்டே இருக்கிறப்போ, ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறப்போ படுற வேதனைகள் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டினுடைய நிலைமை அப்படி. எனக்கீழே 2 தம்பி இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்குது. அவ்வளோ கஷ்டம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறாருல, அங்கேருந்து குருணையை தான் அள்ளிட்டு வருவார். டெய்லி அதை தான் காய்ச்சிக்குவாங்க, கஞ்சியாக காய்ச்சுவாங்க அம்மா. அந்த ஆத்தோரத்தில் இருக்குது இல்லையா கீரை, அந்த கீரையை பறிச்சுட்டு வந்து தான், அதில் கூட தேங்காய் பூ போட மாட்டாங்க, அதை வச்சு தான் எங்களுக்கு சாப்பாடே இருக்கும். அந்த அவிச்ச கீரை, அந்த கீரையை வச்சு தான் நாங்கள், அதுக்கே எனக்கு நாக்கு எச்சி விடும். என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா இந்த சால மீன் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அது ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த மீனில் எல்லாருக்கும் அளந்து தான் கொடுப்பாங்க எங்கள் அம்மா. கொடுத்துட்டு அன்றைக்கி பூராமே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். காலையிலேருந்து அந்த மீன் வந்துருச்சுன்னா அவ்வளோ ஒரு பெரிய பெருமிதமாக உலகத்தையே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கடைசி சட்டியில் வலிச்சு இந்த இருக்கிற சாம்பாரெல்லாம், அந்த என்ன சொல்கிறது, மீன் குழம்பெல்லாம் வலிச்சு அம்மா ஒரு கை வாய்க்கு கொண்டு போவா சோறை. அப்பையும் தம்பி கை நீட்டுவான் அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வறுமை. ஆனால் நான் எதையுமே மூச்சு விடலை, அப்பாட்ட எதுவுமே சொல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. படிக்கிறது ஒன்று தான் எனக்கு அப்படின்ற மாதிரி நான் போயிட்டே இருந்தேன். அப்படி நான் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பெரிய குண்டு போட்டாங்க. பணம் கட்டணும் அப்படின்னாங்க, பரீட்சைக்கு பணம் கட்டணும் அப்படின்ட்டாங்க. 40 ரூபா. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன், அப்பாட்டையெல்லாம் கேட்க முடியாது. எப்படி கேட்குறது, எப்படி யார்கிட்ட வாங்குறது, எதுவும் எனக்கு தெரியல. வேறு வழியே இல்லாமல் மாமாட்ட போய் கேட்டேன். மாமா உடனே சொல்லிட்டார், அப்பா என்கிட்ட எதுவும் கேட்காத, நீ இருக்கிறதுக்கு தான் உங்கள் அப்பா என்னை கேட்டார், பணம்னா என்னால் கட்ட முடியாதுப்பான்ட்டார். எனக்கு வேறு வழி தெரியல. ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டேன். ஒவ்வொரு ட்ரெயினாக வந்து போயிட்டுருக்கேன். நான் உன்னையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். அதில் எனக்கு கனவுலாம் வருது, ரயிலில் போய் விழுந்து சாகிற மாதிரிலாம், அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் குமார பிள்ளைன்னு என்னோட படிக்கிறவன்
அவன் தான் ஒரு ஐடியா கொடுத்தான். அவனே ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாமல் பனிக்கர் கடையில் ஒரு அரிசி ஆலையில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டான், கணக்கு எழுதுகிற வேலை. சாயந்தரம் 5 மணிக்கு போனால் நைட்டு 12 மணி ஆகிடும். முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்படி போய் சேர்ந்துக்கிட்டேன் நான். வேறு வழி கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு ₹1 சம்பளம். எனக்கு மொத்தமாக ₹40 கொடுத்து அட்வான்ஸாக கொடுத்தாங்க அவங்க. இந்த பனிக்கர் கடையில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அட்வான்ஸை வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். வாங்கி வச்சுட்டு அதை வச்சு தான் பரீட்சைக்கு பணம் கட்டினேன். ஒரு பெரிய பாரம் எனக்கு நீங்கிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நான் டெய்லி ₹1 கிடைக்கிது அந்த சந்தோஷத்தை. ஆனால் அதுலேயும் பாருங்கள், நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வேற ஒரு ஆள் வந்து கணக்கில் உட்காந்துருவான், அதுவும் போய்டும். ஸோ அது பாதி சம்பளம் ஆகிடும் நம்மளுக்கு. அது வேஸ்ட்டாக போய்டும். அதனால் வேக வேகமாக 1 மணி நேரம் நான் ஓடுவேன். என்னுடைய காலேஜிலேருந்து அவ்வளோ தூரம் விறுவிறுன்னு நடந்து போனால் தான் நாங்கள் உட்காந்து கணக்கு எழுத முடியும். நைட்டு 2 மணி ஆயிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எந்திரிச்சு திரும்ப தடப்படலாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிட்டு, எங்கள் அத்தை பொண்ணுங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போவேன். ஆனால் எனக்கு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். கேட்குற சக்தி எனக்கு அதிகம். கேட்குறத வச்சு நான் புரிஞ்சுக்குவேன். நான் நல்லா தான் படித்தேன், குறைச்சி படிக்கலை. ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவனாக தான் நான் அங்கே இருந்தேன். அதில் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது போயிட்டுருக்கப்போ ஒரு மாதம் வந்துருச்சு. எனக்கு சம்பளம் எதுவும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல. கேட்டப்போ அதை கழிச்சுக்கிட்டாங்க. இந்த அட்வான்ஸில் கொடுக்க வேண்டியதில் ₹40,000 கொடுத்தாங்கல்ல, அதில் கழிச்சுக்கிட்டாங்க. பணமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ₹1 தான். அதை நான் வாங்கிட்டு மெதுவாக வீட்டுக்கு வந்தேன். அத்தை வந்து திடீர்னு நோட்டை தூக்கி போட்டாங்க. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே வந்த அன்னையிலேருந்து எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கணக்கு எழுதி வச்சுருந்தாங்க. என்னன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்றத கணக்கில் எழுதி முன்னாடி போட்டாங்க. நீ தான் இப்போ வேலைக்கு போகிறீல, எனக்கு மாதம் கொடுத்துரு. நான் 2 பொண்ணுகளை வச்சுருக்கிறேன். இந்த பொண்ணுகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நகை நட்டு வாங்கணும். நான் எங்கே போவேன்? உனக்கு நான் சாப்பாடு வர்றவங்க போகிறவங்கள்டெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பாடு போட்டே அவங்களுக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அவமானமாக இருக்கும் எனக்கு. நான் புத்தகத்தை எடுத்து படிக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பட் வேறு வழி இல்லை. நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அத்தைகிட்ட போய், என்னத்தை இப்படி போடுறீங்க, எனக்கு உண்மையிலே ஒன்றுமே இல்லாத, நான் பரீட்சைக்கு தான் பணம் கட்டினேன், என்கிட்ட காசே இல்லாத, எனக்கு வழியே இல்லாத, எனக்கு நீங்கள் காசெல்லாம் கொடுக்க முடியாதத்த, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினேன். அவங்க கராராக இருந்துட்டாங்க. காசு நீ இது சாப்பிட்ட காசை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ கொடுக்கணும், நீ சம்பாதிக்கிற அதை கொண்டாந்து கொடு அப்படின்ற மாதிரியே என்னை கம்பல் பண்ணாங்க. எனக்கு வேறு வழி கிடையாது. அத்தை வீட்டுக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். நான் அந்த பனிக்கர் கடையிலே போய் தங்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே என்னை ரொம்ப சந்தோஷமாக கடையில் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயாக ஒரு வாட்ச்மேன் கிடைக்கிறேன்ல, நைட்டு பூரா அங்கே தானே தங்கியிருக்கேன், அதில் அவங்களுக்கு ரெட்டை சந்தோஷம். அதனால் ஏற்றுக்கிட்டாங்க. நான் அங்கேருந்து தான் அடுத்த காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன். அங்கேயே நான் குளிச்சுக்குவேன், ஆற்றுல போய் குளிப்பேன். அங்கே ஒரு இட்லி கடை இருக்கும். அந்த இட்லி கடையில் போய் 4 இட்லி சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு பொறையோ அல்லது டீயோ குடிப்பேன் நான். அவ்வளோதான் என்னுடைய வாழ்வாதாரம். அப்படியே தான் போயிட்டுருக்கும். சில நேரங்களில் இந்த கோயில்களில் பாயாசம் கொடுப்பாங்க. பாயாசம், பழங்கள், சில இதுகளில் சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அன்னன்னைக்கு அந்த இட்லி மிச்சமாயிடும். 4 இட்லி காசு கொடுத்து வாங்குறது கூட மிச்சம் பண்ணுவேன் நான். இந்த பாயாசம், வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டுட்டு அப்படி என் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் அங்கேயும் அலைகிறப்போ எனக்கு என்னாச்சுன்னா, நான் உடம்புல மெலிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நடக்க முடியல. வேக வேகமாக நடந்த இழப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா கிருன்னு சுற்றிக்கிட்டு வருது. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உடம்புல எந்த சக்தியே இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயம் வந்துருச்சு. என்னால் சாப்பிடாம சில பேர் குண்டாக போகிறவங்களெல்லாம் நான் விரித்து நான் பார்ப்பேன். அவ்வளோ பெரிய வயிறு வச்சுருக்காங்களே, அப்போ இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் குரூரமாக போயிட்டேன். அவ்வளோ தூரம் எனக்கு பசி. எந்த அளவுக்கு பசி அப்படின்னா, ஒரு தடவை ரோட்டில் நாய் செத்து கிடக்குது. இந்த நாய் செத்த உடனே அதை பின்னாடி கொண்டு போய் கல்லை வச்சு சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நாக்கில் எச்சி ஊறுது. அப்படியே அந்த அளவுக்கு திங்க் பண்ணுற ஒரு கொடூரமான பசியில் நான் இருந்தேன். நான் அவ்வளோ ஒரு வேதனையான பசியை நான் அனுபவித்தேன். அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து இன்னும் வெறுத்து போய் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்போ, கூலி நாராயணன் அவன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். பெத்தேல் சாஹிப் கடைக்கு போய் சாப்பிடு அப்படின்னா. யார் அந்த பெத்தேல் சாஹிப்னு சொன்னேன். அப்போ தான் அந்த பெத்தேல் சாஹிப்பை பற்றி சொன்னான். பெத்தேல் சாஹிப் ஒன்றும் சாதாரணமானவர் கிடையாது. பெரிய வீடு வச்சுருக்காரு. ஒரு குடும்பமே கூட்டு குடும்பம். 3 பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்காரு. 3 மாப்பிள்ளைக்கும் தனித்தனியாக கடை வச்சு கொடுத்துருக்காரு. 7-8 கடைகள்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் அன்னைக்கு ஆரம்பத்தில் அவர் ஒரு கெட்டிலில் டீ விற்றவர். ஆனால் அப்போ டீ விற்கிறப்ப கூட
டீ விற்கிறப்ப கூட அவர் காசு யார்ட்டையும் வாங்குற கிடையாது. ஒரு டப்பா வச்சுருப்பார், வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் போகலாம், யாரையும் பார்க்க மாட்டார், ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பெத்தேல் சாஹிப் அதை அங்கேருந்து இவர் டீயை குடிக்கிறதுக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சுற்றி போகிறவங்களாம் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க. அவ்வளோ தூரம் ருசியாக சமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆள்னு சொல்லுவாங்க அந்த பெத்தேல் சாஹிப் அப்படின்னு அவன் கூலிநாராயணன் சொன்னான். எனக்கு கேட்குறக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய டெவலப் பண்ணி ரோட்டில் மீன் வறுத்து சாயந்தர நேரங்களில் ரோட்டில் மீன் வறுத்து கொடுத்துட்டு இருந்தார். அப்பையும் அப்படி தான், காசு வாங்குறதே கிடையாது. ஒரு டப்பா இருக்கும், வேண்டவங்க காசு பண்ணலாம், தேவையில்லாதவங்க போட்டே இருக்கலாம். அப்போ எனக்கு அவன் சொன்னான், எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, அதை எப்படி காசு வாங்காமல் ஒருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க? அவர் கடையே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு கடையை திறப்பார், 3 மணிக்கு முடிச்சிடுவார். நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிப்பார், 10 மணிக்கு முடிச்சுவார். அவ்வளோதான் அவருடைய கடை. இந்த 12 மணிக்கு ஆரம்பிக்கிற கடைக்கு 11 மணிக்கு அந்த ஏரியாவில் வந்து கூட்டம் உட்காந்துருவாங்க. அங்கே உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, இந்த கடைகளில் உட்காந்துருப்பாங்க, கடையவே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கடை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த படுதா பெரிய கடைனா நீங்கள் பிரம்மாண்டமாக நினச்சிட வேணாம், ஒரு ஷெட்டு, அவ்வளோதான், கூரை ஷெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க இந்த சாக்கு படுதாவை தூக்கிட்டார்னா எல்லாருமே முதுன்னு தான் திறக்க போகிறாருன்னு அர்த்தம். வரேன் அப்படின்ட்டு உள்ளே போவார் அந்த கம்பீரமான குரலோட. எல்லாம் விறுவிறுன்னு போய் உட்காந்துருவாங்க, சாப்பாடு ஆரம்பிச்சிடும். அவர் அதிகமாக பேசுறதில்லை. அவர் பேசி யாருமே இவ்வளோ தூரம் பேசுவார், வரவேற்கிறது எப்படி இருக்குன்னு கேட்குறது எதுவுமே கிடையாது. ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவார். இந்த பரேன்ற வார்த்தை தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அவரே தான் பரிமாறுவார். அடுத்த மறுகுழம்பு ஊற்றுறதுக்கு தான் ஒரு பையனை வச்சுருப்பார். மற்றபடிக்கு அவர் தான் எல்லாமே, எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்கும். இவருடைய டேஸ்ட்டு இவ்வளோ தூரம் டேஸ்ட்டு. திருவனந்தபுரத்தில் வர்றவங்க பெத்தேல் சாஹிப்பில் கடையில் சாப்பிடாமல் போக மாட்டாங்க. அது போனேன்னா அது அந்த திருவனந்தபுரத்துக்கு வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ருசி தரக்கூடிய அவருடைய சாப்பாடுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றொன்னையும் பார்த்து வாங்குவார். மீன் வாங்க போனால் இவர் தான் போவார். அங்கே அந்த கடல்லேருந்து பிடிச்சி அப்படியே கொண்டாந்து இறக்குவார். அப்படியே செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து. அரிசி வாங்க போனால் மொத்த கடையில் வாங்க மாட்டார், இவரே போய் பார்த்து ஒவ்வொரு அரிசியாக ஒரு சின்ன தரம் குறைஞ்சா கூட தூக்கி போட்டுருவார். அப்படிப்பட்ட மேன்மை அவருக்கு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நல்லா இருக்கனால அந்த சாப்பாடுனுடைய ருசி அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஊரே கொண்டாடுது. எனக்கு அவன் சொல்லுவதில் ரொம்ப டவுட் வேறு வந்துச்சு, உண்மையிலே இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து மற்றவங்கள்ட்டையும் விசாரித்தேன். பெத்தேல் சாஹிப் கடைக்கு போனால் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க தேவையில்லையாமே அப்படின்ட்டு. எல்லாரும் ஆமாம், காசே தேவையில்லை, இருந்தால் போடலாம், ஒரு பெட்டி இருக்கும், இருந்தால் போடலாம், அவர் நம்ம நீ ஏன் போட்ட, நீ ஏன் போடல, எதுவுமே கேட்க மாட்டார், நம்ம மூஞ்சியை கூட பார்க்க மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2-3 நாள் அப்படியே அந்த கடைக்கு முன்னாடியே போய் நின்று நோட்டம்லாம் விட்டேன். அப்படியே ஒரு மனம், இந்த சிக்கன் மீன் அந்த வறுக்கிறது அந்த டேஸ்டான அந்த ஸ்மெல்லே அப்படியே நான் 3 நாள் அப்படியே உலாத்திட்டு 4ஆவது நாள் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு மெல்ல உள்ள கடை திறஞ்சோடனே நானும் விறுவிறுன்னு போய் ஒரு மூலையில் ஒரு இதில் உட்காந்தேன். வரேன் அப்படின்னு உள்ளே போன ஒரு உருவம் திரும்ப வந்துச்சு. அப்படியே மிரண்டு போயிட்டேன். 7 அடி உயரம், மூஞ்சிலாம் முழுசாக அம்மை தழும்பு, கை கால்லாம் தூணாக இருக்குது, இவ்வளோ உடம்பு போனால் ரோமம், ஏறக்குறைய இந்த கையெல்லாம் பார்த்தா கரடியினுடைய கை மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய ரோமங்களோட, அடர்ந்த ரோமங்களோட அந்த கை பார்க்குறக்கே ஒரு அச்சுறுத்தல் தான் இருந்தார். அவருடைய இடது கண்ணு பார்த்தீங்கன்னா அது என்னமோ அவருக்கு அடிபட்டதா என்னன்னு தெரியல, அந்த அம்மையினால் வந்த இதான சொல்லி சிப்பி மாதிரியே இருக்கும் கண். வலது கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்ச மாதிரி அப்படியே சவந்து போயிருக்கும். எனக்கு அப்படியே அவரை பார்த்தேன் ஒரு நிமிஷம் நிமிந்து. ஆனால் நான் போகிறப்பயே எனக்கு ஒரு பயம், அதனால் ஒரு 3 ரூபாயை ரெடி பண்ணிட்டு தான் நான் போனேன். சும்மா போயிடக்கூடாது, என்னை யாராவது தட்டி கேட்டக்கூடாதுன்ற பயத்தில் அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நல்ல வேளை நம்ம 3 ரூபாயோட வந்தோண்டா அப்படின்னுமா நினச்சிக்கிட்டேன். அந்த தாமரை இலையை கவுத்து போட்டு தான் அந்த சாப்பாடு ஒரு பெரிய 2 கப்பு நிறைய அப்படி அள்ளி சாதத்தை போட்டுட்டு அப்படியே மீன் குழம்ப போட்டார். 2 கறி வறுவலை வச்சார். அவருக்கு தெரியுது யாருக்கு என்ன வைக்கணும். சில பேருக்கு கறி வறுவல், சில பேர்த்துக்கு கோழியினுடைய சதைப்பகுதி, சில பேர்த்துக்கு மீன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து அப்படியே வச்சுட்டே போகிறார். எனக்கு வச்சோடனே சாப்பிட்டேன்னு கொஞ்சம் வரசா சாப்பிடல அப்படின்னாரு. என்னைய அப்படியே அதிர்ந்து போச்சு எனக்கு. நானும் மெதுவாக என்னால் நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ருசியான வயிற்றுக்கு நிறைவான ஒரு சாப்பாடை சாப்பிட்றேன். அப்படி ஒரு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன், என்னால் முடியலை, ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, வயிறு அடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி இன்னும் கொண்டாந்து கொட்டுறாரு. இன்னும் ஒரு 1/2
கோழியை கொண்டாந்து வைக்கிறாரு. நான் மிரண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு உருண்டை மாதிரி அள்ளிட்டு வர்றார், நெய் உருண்டை மாதிரி. பார்த்தா அது மீனினுடைய கொழுப்பு, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி தான் நான் அதை ரசிக்கிறேன். அதை அப்படியே திரும்ப கொண்டாந்து போட்டார். போட்ட உடனே அப்படி ஒரு சாப்பாடு. நான் போதும்னு அடுத்த ஒரு சோத்தை கொண்டாந்து போட்டார். போதும் நொட்டுன்னு ஒரு கை அப்படியே அந்த தட்டால் என் கையில் அடித்தார். அப்படி ஒரு வலி. சாப்பிட்டு போல அப்படின்னாரு. கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வரல, அந்தளவுக்கு வலி. அதோடு அப்படியே வயிறு முட்டை சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு தான் அவன் கூலி நாராயணன் இவரை பற்றி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த பெத்தேல் சாஹிப் யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஆனால் ஒரே ஒரு முறை இந்த திருவனந்தபுரம் அவருடைய கோபத்தை பார்த்துருக்கு. எப்படின்னா, ஒரு டீ ஆற்றி முன்னாடி டீ கொடுப்பார் இல்லையா, கெட்டிலில் வச்சு. அப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்ப எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்கப்ப யாரோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு, உமி தவிடு இதெல்லாம் புடைக்கிற ஒரு பொண்ணு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு ஆள் வந்து ரொம்ப என்ன குசி வந்துச்சோ அந்த பொண்ணுகிட்ட தவறாக நடக்க பார்த்தாரு. அது அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு சந்துக்குள்ளே ஓடினார்ல. யாரும் எதுவும் அவரை எதிர்த்து கேட்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு தாட்டியமான ஆள். பெத்தேல் சாஹிப் ஒன்றும் செய்யலை. வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக போய் ஒரே ஒரு அறை, அவனை செகுல சேர்த்து ஒரு அறை அரைஞ்சி அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டு திரும்ப வந்து அவருக்கு எதுவுமே நடக்காத மாதிரி டீ ஆற்ற ஆரம்பித்தாரான். ஆனால் அன்னைக்கு அடிப்பட்டவன் தான் அப்படியே ஆஸ்பத்திரியில் போய் 15 நாள் கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மூஞ்சி எடுத்துக்கிட்டு காது கேட்காம ஒரு மாதத்துக்குள்ளேயே வலிப்பு வந்து தண்ணிக்குள்ளே வந்து செத்தே போயிட்டான். ஊரெல்லாம் பஞ்சாயத்து உட்காந்தாங்க, யாரோ ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான் நம்ம ஆளுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவன் எதுக்கெல்லாம் அவன் அடித்தான், அவன் செஞ்ச காரியத்துக்கு தான் அடித்தான், போ இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது. அங்கே இருக்க பெரிய அதுக்கு மேலே தாட்டியமான ஆள் சொன்னோன்னே எல்லாம் கூட்டம் கலைஞ்சு போச்சு. இவரை பற்றி ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு ஹீரோத்தனமான ஒரு விஷயத்தை கூட கூலி நாராயணன் எனக்கு சொன்னார். கேட்டுக்கிட்டேன். அப்போல்லாம் அப்படியே பார்த்தேன், உயர்ந்த அந்த மனிதனை பார்த்தேன். அதுக்கப்புறம் மெல்ல போய் அவர் என்னை பார்க்குறாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போய் அந்த பெட்டியில் 3 ரூபாயை போட்டேன். அவர் எதுவுமே பார்க்கல, யாரையுமே பார்க்கல. அவர் வேலை சாப்பாடை போடுறது, ஆள் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவைப்படுறதை கொண்டு போய் வச்சுட்டே இருக்கிறது, இப்படியே இருந்துகிட்டே இருந்தார். ஒரு 4 நாள் கழித்து திரும்ப ஒரு 2 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 2 ரூபாய் எடுத்துகிட்டு திரும்ப கடைக்கு வந்தேன். என்னை தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்ற எனக்கு டவுட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த மீன் கொழுப்பை எடுத்துகிட்டு வந்தார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், கரெக்டாக அவருக்கு என்னை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டேன். என்ன சாப்பிட்றாருனாரு. அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டு வயிறு படைக்க சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு அப்படியே அப்போ தான் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே கூட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கிறது எனக்கு தெம்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழித்து ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 7 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு. நல்லா வயிறார சாப்பிடணும். அன்றைக்கி 2 ரூபா கொடுத்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கி தான் எனக்கு மொத்தமாக கொடுத்தாங்க இந்த கூலி காசு 7 ரூபா. அதை வச்சுட்டு அத்தைக்கு வேறு 5 ரூபா கொடுக்கணும்னு மனசில் வச்சுட்டே வந்தேன். வந்து திரும்ப சாப்பிட உட்காந்தேன். சாப்பாடு போட அவருக்கு மாற்றமே கிடையாது. யாருக்கு என்ன வேணுன்றத அந்த இலையை பார்த்து அந்த கை வந்து அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பாடை. இதை ஒரு விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா வறுமையின் காரணமாக அந்த சாப்பாடை போடுறப்போ அந்த கரண்டியில் சோறு அள்ளுறப்போ பாதி சோறு தான் வரும். கரண்டி முழுசாக அள்ளும், ஆனால் நம்ம தட்டுக்கு வர்றப்போ பாதி தான் வரும். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுமான்னா கரண்டியில் மோப்பாங்க, ஆனால் 4 சொட்டு தான் வந்து விழுகும். ஏன்னா பார்த்து அடுத்த இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் அம்மா கொடுக்குற அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி எதையுமே எதிர்பார்க்காம என் மனசை மாத்திரம் பார்த்து என் வயிறு நிறையணுன்ற ஒரே காரணத்துக்காக அள்ளி அள்ளி போடுற இந்த கைகள், இந்த அன்னமிட்ட கைகள், என் தாயின் கைகள், எதுவுமே பார்க்காம அப்படியே அள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடிய இந்த கைகள் என்னுடைய தாயின் கைகள். அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் வெளியில் போய் அந்த 7 ரூபாயை ஓடாமல் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் வயிறு நிறைய சாப்பாடு போடுறாரு, எப்படா போடுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு நினப்பில் கொண்டு போய் 7 ரூபாய் அந்த டப்பாவில் போட்டேன். நிறையா பேர் போடாமல் தான் போனாங்க, நான் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இருக்கிற 7 ரூபாயும் போட்டோமே, அடுத்து என்னடா செய்கிறது, அத்தைக்கு பணம் கொடுக்கணும், நம்ம என்னடா செய்கிறது, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் நான் ரொம்ப ஃபீல் இருந்தேன். உடனே கடைக்கு போயிட்டேன். இப்போல்லாம் நான் கடையில் பெரிய ஆள் ஆகிட்டேன். நான் அதுக்குள்ளேயே யூஜி முடிச்சிட்டேன். அடுத்து பிஜி அங்கே யூனிவர்சிட்டிலேயே நான் ஜாயின் பண்ண போயிட்டேன். அங்கே யூனிவர்சிட்டியிலே எனக்கு நல்ல மார்க் எடுத்தனால அவங்களே கொடுத்துட்டாங்க எம்ஏ இங்கிலீஷ். அது போடுறப்ப என்னை வந்து அங்கேயே ரூம் பிடிச்சிட்டேன். ஒரு தனி ரூம் பிடிச்சி ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன் நான்.
அப்பயுமே நான் முன்னாடி வந்து கணக்கு எழுதுகிற ஆளாக இருந்தேன். இப்போ ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டேன். என்னை கேட்காம எதுவும் இறங்காது, என்னை கேட்காம எதுவும் போகாது. வர்றவங்கள சொல்கிறது, உட்கார வைக்கிறது, எழுதுறது, அந்த மாதிரி நான் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டேன். ஆனால் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், 7 ரூபாய் போட்டுட்டோம், பரவாயில்ல, இனிமேல் நம்ம காசு கொடுக்காம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற தெம்போட, அந்த ஒரு இதோடு நான் அப்படியே நானே மாற்றிக்கிட்டு அப்படியே புழங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் படித்து போகிறப்போ அடுத்து நான் என்னுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நான் யூனிவர்சிட்டியில் 2ஆவதாக வந்துட்டேன். நான் படித்து என்னுடைய படிப்பில் 2ஆவதாக வந்தவுடனே எனக்கு அந்த யூனிவர்சிட்டியிலே எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க. காலேஜில் எனக்கு பெரிய மலைப்பாக இருந்தது. காலேஜில் வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அந்த காலேஜ் நான் வேலை கொடுத்த உடனே அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு நான் நேராக பெத்தேல் சாக்கிட்ட தான் வந்தேன். நான் சரியாக ஒரு 11 மணி இருக்கும். உள்ளே வந்து அந்த படுதாவை விளக்கிட்டு உள்ளே பார்த்தேன். அங்கே பெத்தேல் சாஹிப் அந்த குழம்புகளை ஒவ்வொன்றா அவராக இண்டிவிஜுவலாக கலக்கி கொடுத்துருந்தார். நான் வந்ததோ, நான் படுதாவை விளக்கிட்டு பார்த்தது எதுவுமே அவர் ஒரு தியானம் போல், ஒரு பக்தி போல், அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்தோடு அவருடைய பணியை செஞ்சுட்டு தான். நான் வந்ததே கூட அவருக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய தியானத்தை நம்ம கலைக்கக்கூடாது. ஏன்னா அவர் சமையல் என்பதை ஒரு தியானமாக செய்கிறாரோ அப்படின்னு நினச்சேன் நான். அவர் தியானத்தை நம்ம எக்காரணத்தை ஒன்று கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி. ஏன்னா நான் அதுக்கப்புறம் அவர் போட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடில் தான் எனக்கு தெம்பே வந்துச்சு. அந்த சாப்பாடு தான் எனக்கு மீசை முளைச்சது. அந்த சாப்பாடில் தான் என் கண்ணங்கள் பருத்தது. அந்த சாப்பாடில் தான் நான் வேகமாக நடக்க முடியுது. அந்த சாப்பாடுனால தான் நான் படிச்சிருக்கேன். அந்த சாப்பாடுனால தான் நான் பெரிய ஆளுன்ற மாதிரி வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கேன். அவர் போட்ட சாப்பாடு 5 வருஷம் அந்த 7 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஒரு நாள் கூட நான் சாப்பாட்டு காசு கொடுக்கல. ஒரு முறை கூட பெத்தேல் சாஹிப் என்னை ஓரக்கண்ணால் கூட பார்க்கல. சாப்பாடு கொடுக்கலேன்ற ஒரு ஃபீல் அவர் ஒரு நாள் கூட எனக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடில் ஒரு வஞ்சகம் கூட அவர் வைக்கல, குறைக்கவே கிடையாது. இன்னும் ஒன்று நான் சொல்லாமல் இருக்க முடியாது, எனக்குன்னு நான் எதை விரும்புவேன்றதை கொண்டு அந்த மனுஷன் தெரிஞ்சு வச்சுருந்தார். கருகிய கோழிக்கால்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவருக்கு தெரியக்கூடாது நினச்சேன். ஆனால் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த கருகிய கோழிக்கால் எக்ஸ்ட்ரா எனக்கு போடுவார். அதே மாதிரி அந்த கறி வறுத்த அந்த மிளகாய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சோத்தில் போட்டு பிசைஞ்சு நான் ஒரு சாப்பிட்றத ருசியாக பார்த்துருக்காரு. அதை தான் எனக்கு கொண்டாந்து போடுவார். அப்படியே அதை வாங்கி சாப்பிட்றப்போ, அந்த உரப்போடு சாப்பிட்றப்போ கண்ணுலேருந்து தண்ணியாக மாலையாக கொட்டும். அப்போ தான் நினச்சிக்குவேன், இந்த வயிறு உடம்பு அத்தனைக்கும் அவன் போட்ட அந்த சோறு, அவன் போட்ட அந்த தாராள எண்ணங்கள் தான் நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கு அப்படின்றத நான் நினச்சிட்டு தான் ஒரு தாய்கிட்ட போய் காட்ட மாட்டோமா, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றத நான் என் தாய்கிட்ட காட்டணும்னு தான் நான் போனேன். அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் பெத்தேல் சாஹிப் அப்படின்ற தெய்வம் நான் திரும்பி பார்க்கல. அது அதனுடைய வேலையை செஞ்சுட்டே இருந்தது. நான் கிளம்பி நேராக ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், என்னடா கூட்டி கழிச்சு ஒரு 200 ரூபா வருமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் 700 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் வரும்பா அப்படின்னு சொன்னப்போ, அந்த சொன்ன உடனே எங்கள் அப்பாவுடைய கண்ணில் தெரிந்த அந்த வன்மம் தெரிந்தது. அப்பாவாக இருந்தாலும் கூட, ஏன்னா மாதம் 20 ரூபாயில் வாங்கி எங்கள் குடும்பத்தை ஓட்டி அப்பாவிடம் ஒரு சிறிய வன்மம் தான் நினைக்கிறேன். அது தெரிந்தது எனக்கு. அம்மாவுக்கு ஒரே லாங், எங்கள் பையன் என் தம்பி தான் ரொம்ப கொண்டாடினா, அப்பா நீ இங்கிலீஷ்லாம் பேசுவியா, நீ இங்கிலீஷ் வாத்தியாரா, நல்லா அழகான இங்கிலீஷ் பேசுவியானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டான். அதுக்கப்புறம் என் பையன் அவனுக்கு கூட ஒரு +2 முடித்த உடனே அவனையும் நம்ம கவனித்து அவன் ஒரு கண்டக்டராக மாறிட்டான். அப்படியே அவனுடைய லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து உடனே எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டா, சோத்து கடன் ஈத்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடு, அவள் ரொம்ப பேசிட்டுறா, நாளைக்கு மகளை கொண்டாந்து கொடுப்பேன்னு சொல்லுவா, உங்கள் அப்பனும் பேசாமல் இருப்பார், தப்பு. உடனே நான் பேசாமல் இருந்தேன். உடனே எங்கள் அப்பா ஆரம்பிச்சிட்டாரு, இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறான், இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனாக வந்திருக்கான்னா சுப்பம்மாவும் இவன் மாமனும் போட்ட சோறு தான், மறந்துடாத நீ, அவங்க போட்ட சோத்துனால தான் இன்றைக்கி பெரியாளாக வந்திருக்கான், நன்னி இருக்கணும் அப்படின்னாரு. போயா பெரிய நன்னி, அவள் போட்ட சாப்பாடு எங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு பரதேசி மாதிரி உட்காந்துருக்கா, நாளைக்கு எல்லாத்தையாவது இழுத்துக்கிட்டு பொண்ணை கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவா அப்படின்னு ஊத்த வாயை மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லி அப்பா அடிக்க போனார் அம்மாவை. எனக்கு தெரியும் மாமா இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காய்ச்சல்னு சொன்னாங்க. நான் தான் போயிருந்தேன். இப்போது பார்க்குறப்போ மாமா வந்து அவருக்கு பல்லில் ஒரு சின்ன கோளாறு வந்திருக்கு. அது வந்து விட்டுட்டார். அது அந்த பாக்டீரியா ஹார்ட் வரைக்கும் போய் ஒரு நாள் நைட்லேயே அவர் இறந்து போயிட்டார்.
இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து அந்த கடன் 2000 ரூபா கடன் வச்சுருந்தார். இந்த ப்ரெஸ்ஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிடுறப்ப கையில் வெறும் 3000 ரூபா தான் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி அத்தைகிட்ட கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அத்தையும் எவ்வளோ நாள் தான் செலவழிக்க முடியும்? செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க சொந்த ஊர் தாளக்குடிக்கே போயிடுச்சு. தாளக்குடியில் தான் இருக்குது அத்தை, அவங்க அப்பா ஊரில். அப்போது நான் அடுத்து அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பானம் நிறைய இடங்களில் பொண்ணு வருது, நீ எங்கேயும் தலையை கொடுத்துறாத, நம்ம நல்லா பெரிய இடத்துல கல்யாணம் முடிக்கணும், நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்பையும் அன்னைக்கு சாப்பாடுறாங்க, அம்மா சாப்பாடு பரிமாறுறாங்க, மீன் குழம்பு தான். அப்பையும் அம்மாவுடைய கைகள் கரண்டியில் முழுசாக எடுக்கும் சாப்பாடு. ஆனால் தட்டுக்கு வர்றப்போ பாதியாக தான் வந்தது. அவள் குழம்பை ஊற்றுறப்ப இன்னுமே சொட்டுக்களாக தான் வடிந்தது. ஏன்னா அவள் அப்படியே பழகிட்டா. அவருடைய வறுமையின் பிடியில் அப்படியே பழக்கிய ஒரு பழக்கம். அப்படியே எனக்கு வெறுமையாக நான் ஃபீல் பண்ணேன். சாப்பிடவே பிடிக்கல எனக்கு. போதும் மூஞ்சில் அடித்து என்னை யாரென்று தெரியாத யாரோ ஒரு ஜீவன் எனக்காக கொடுத்த சாப்பாடுக்கு முன்னால் இது எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு நெஞ்ச வயிறே அடைச்சி போச்சு. போதும்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன் நான். ஏன்டா இன்னும் சாப்பிட்றான்னு அம்மா, இல்லைம்மா போதுன்ட்டு எந்திரிச்சிட்டேன். நேராக அத்தை வீட்டுக்கு போனேன். ராமன் வச்சின்னு தான் இருந்தான், எங்கள் அத்தை பொண்ணு, மூத்த பொண்ணு. அவளுக்கு பாவம் அப்படியே சாம்பல் பூசி இருந்தா, சோகையாக இருந்தா, வறுமை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவளை பார்க்குறப்ப. ஆனால் ஆள் நல்லா தான் இருந்தா, ஒரு துடுக்கான பொண்ணு தான். ஆனால் அவளுக்கு கணக்கு வரவே இல்லை, கடைசி வரைக்கும் படிப்பு வரவே இல்லை. 10ஆவதோடு நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே வீட்டில் தான் இருந்தா. போனோடனே அம்மா வந்துருவா இருங்கோ அப்படின்னா, பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் யார்கிட்டையோ போய் கடன் வாங்கி ஒரு கருப்பு காப்பி எனக்கு போட்டு கொடுத்தா. குடித்தேன். குடிச்சிட்டு மெல்ல அம்மா வரட்டும் இருங்கன்னா, இல்லை நான் வரேன்னு சொல்லிவிட்டு 50 ரூபா நோட்டை எடுத்து டேபிளில் வச்சுட்டு நான் வெளியில் வந்தேன். இது தாப்பில் பார்த்தா அத்தை வர்றா, உமியை தலையில் தூக்கிட்டு வரா. இப்போ வர்றப்போ அத்தைக்கு என்னை அடையாளமே தெரியல. நான் தான் அத்தை அப்படின்னேன். டே மக்கா எப்படா இருக்க அப்படின்னு சொன்னான். எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் காலேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னு. அதை கூட அவளுக்கு புரிஞ்சிக்க முடியல. காலேஜுக்கு நான் வேலை கிடச்சேன்றதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவருடைய சோகம், அவருடைய வறுமை. அப்புறம் தான் சுதாரிச்சுட்டு, ஐயோ நல்லா இருடா அப்படின்னா. நல்லா இரு, நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருப்ப. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் அத்தை வீட்டை விட்டு வர்றப்போ நான் காசு கொடுக்காம வந்துட்டேன்றக்காண்டி அத்தை என்ன பண்ணான்னா, என்னுடைய புத்தகங்கள் சிலதை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஏன் ஒழிச்சு வச்சுக்கிட்டான்னா, அவளுக்கு காசு கொடுக்காம நம்ம போயிடுவேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா அந்த புத்தகங்களெல்லாம் மீட்டேன். அப்படிப்பட்ட அத்தை இன்றைக்கி காசு இல்லாமல் ஒரு ரைஸ் மில்லில் போய் வேலை பார்த்து அவன் கொடுக்குற அந்த உமியை வாங்கிட்டு வந்து அந்த உமியை இன்னொரு இடத்துல விற்று அந்த காசில் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் நான் அத்தையை பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ அத்தை சொன்னான், விட்டுறாதரா தம்பி, எங்களெல்லாம் கை விட்டுறாதரா. அந்த ராமலட்சுமி எப்போ பார்த்தாலும் உன் நினப்பாதாண்டா இருக்கா, அவன் மனசு பூரா நீதாண்டா இருக்க, பார்த்துக்கூடா அப்படின்னு சொன்னான். சரி மாமி நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நேராக பெத்தேல் சாஹிப்கிட்ட போனேன். வழக்கம் போல் போனேன். அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான். எங்கள் அம்மா திரும்ப ஃபோன் பண்ணி நைட்டு ஃபோன் பண்ணாங்க, பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்கு, என்ன சொல்லன்னு. நைட்டு பூரா உட்காந்து முழிச்சு தூக்கமே வரலை, சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். காலையில் எந்திரிச்சோடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா நல்லா படித்த பொண்ணா பாருமா, லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நேராக எங்கள் கேன்டீன் நடத்துகிற, காலேஜில் கேன்டீன் நடத்துகிற ஒரு சீட்டு போடுறாரு, அவர்கிட்ட போய் சீட்டு கட்டினேன். மாதம் 500 ரூபா. அந்த பிடித்தத்தில் போக ஏழை சீட்டில் 16,000 ரூபா, 4,000 ரூபா தள்ளுபடி பண்ணி 16,000 ரூபாயை வாங்கினேன் நான். அப்போது அந்த பணத்தை கையில் வாங்கிக்கிட்டு ரூமில் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். இந்த பணத்தை, இவ்வளோ பணத்தை மொத்தமாக நான் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் என்னுடைய அந்த வயசில் நான் பார்த்ததே கிடையாது. பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். ஒரு பொட்டலத்தில் கட்டிக்கிட்டேன், காகித பொட்டலத்தில் கட்டிக்கிட்டு விறுவிறுன்னு போனேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பெத்தேல் சாஹிப் கடைக்கு போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்டேன். வழக்கம் போல் எந்த மாற்றம் இல்லாமல் 5 வருடம் நான் அவர்கிட்ட ஒரு பைசா கொடுக்காம சாப்பிட்ருக்கேன். 5 வருடம். அதனால் எந்த மாற்றம் இல்லாமல் எப்போதும் போல் எனக்கு சோறை கொஞ்சம் கூட குறைச்சிக்காமல் போட்டுகிட்டே இருந்தார். அதே போல் அரை கோழி, அப்படியே வறுத்த கோழியை வச்ச சாப்பிட்டேன். வயிறார சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு லைட்டாக அந்த 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 பார்வையை நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பெட்டியில் போய் பணத்தை போட போனேன். பணத்தை போடுறப்போ நிறைஞ்சு போச்சு பெட்டி.
அவர்கிட்ட கேட்டேன், இன்னொரு பெட்டி கிடைக்குமான்னு. உடனே இன்னொரு பெட்டி கொண்டு வைடா அப்படின்னாரு யாரோ ஒருத்தனை. ஒரு பையன் கொண்டாந்து இன்னொரு பெட்டி வச்சான். அவ்வளோ பணம், 16,000 அப்படியே நான் உள்ளே போட்டேன். ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அன்றைக்கி திருவனந்தபுரத்தில், ஒரு வீடு வாங்கியிருக்க முடியும் 16,000 ரூபாய்க்கு. ஆனால் அவ்வளோ பணத்தை அந்த பெட்டியில் நான் போட்டேன். போட்டுட்டு தான் சாப்பிட உட்காந்தேன். அப்போது சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அந்த தாய் அன்னமிட்ட கை, இந்த சோறு தான் என்னை வாழ வச்சிருக்கு. பார்க்குறேன், ஒரு பார்வை, அம்மா என்னை நீ பார்த்தா போதுன்ற ஏக்கத்தோடு அந்த பெத்தேல் சாக்கிப்பை பார்க்குறேன். கடைசி வரைக்கும் அவர் என்னை பார்க்கவே இல்லை. அவருடைய கரடி போன்ற கைகள், அது மட்டும்தான் எனக்கு சொந்தம் போல் இருக்கு. என் வயிறை அளவெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கைகள், அவ்வளோதான். அப்படியே வெளில எந்திரிச்சு வந்துட்டேன். நான் வெளியில் வந்தவுடனே ஒரே முதல் வேலையா எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் அம்மா பாட்டெல்லாம் சொல்லிட்டு ராமலட்சுமியை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அன்பு நண்பர்களே, எழுத்தாளர் ஜெயமோகனின் சோத்து கணக்கு என்ற சிறுகதை, இந்த அற்புதமான சிறுகதையை அந்த கதாபாத்திரத்தின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி.